2004 சென்னை. காலையில் 7 மணி இருக்கும், இல்லை 5 மணி இருக்கும். ஒரு நியூஸ் பேப்பர் போடுற பாய் எல்லா வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் போடுறதுக்காக அவன் சைக்கிளை எடுத்துகிட்டு அதில் பேப்பர் அடுக்கி வச்சுட்டு எல்லா வீட்டுக்கும் போடலாம்னு போயிட்டு இருந்தான். பார்த்தா எல்லா வீட்டிலையும் அந்த ஒரு நியூஸ் பேப்பருக்காக அன்னைக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த நியூஸ் பேப்பரில் என்னத்தான் இருக்குன்னு எல்லாருக்கும் டென்ஷன். ஏன் அப்படின்னு நியூஸ் பேப்பர் போடுற அந்த பையனுக்கு ஒரே க்யூரியாசிட்டி. அப்படி என்னத்தாண்டா நியூஸ் பேப்பரில் இருக்குன்னு ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்திட்டு நியூஸ் பேப்பரை பிரித்து பார்த்தோம். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே எப்பையும் போல் இருக்கிற நியூஸ் தான் இருந்துச்சு. இதுக்காக எதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு புரியாமல் இருந்தான். சரின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் போய் அவன் நியூஸ் பேப்பர் போட போனான். அந்த நியூஸ் பேப்பரை எல்லா வீட்டு முன்னாடியும் தூக்கி எறிவான். ஆனால் இன்னைக்கு அவனே அந்த நியூஸ் பேப்பரை அவன் கையால் எல்லாத்துக்கும் கொடுத்தான். சரி, என்னத்தான் நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு பார்ப்போம். தலைப்புச் செய்தி: வாகன பாகங்களை ஏமாற்றி வித்தவன் கைது. இதெல்லாம் என்னடா நியூஸ்? இந்த நியூஸுக்காகவா எல்லாரும் இப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. அந்த நியூஸை இன்னும் கீழே படிக்க இவ்வளோ பெரிய க்ரைமை இவ்வளவு சாதாரணமாக ஒருத்தனால எப்படி பண்ண முடியுங்கிற பிரமிப்பு. அந்த நாளை சென்னையிலேருந்து யாருமே மறக்க மாட்டாங்க. அப்படி என்ன பண்ணியிருந்தான் அப்படிங்கிற கொஷின் நமக்கு இருக்கும். பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி 2002 கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அவனுடைய காலேஜுக்கு வரான். பார்க்குற சுறுசுறுப்பாக, சுருட்ட முடியோட, செம்ம ஹைட்டாக, செம்ம வெள்ளையாக, சார்மிங்காக அந்த காலேஜுக்குள்ளே வரான். அவன்தான் அந்த காலேஜோட டாப்பர். நல்லா பாடுவான், செம்மையாக படிப்பான். அவன் எடுத்த உடனே அவன் கிளாஸுக்கு தான் போவான். பார்த்தா அவன் சேர்மன் ரூமுக்கு போகிறான். சரி, ஏதாவது ஒரு அவார்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. உள்ள பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட்னு பெரிய பெரிய ஆளுங்க உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பையன் வந்த உடனே இவன் ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பான், திரும்ப இவனுக்கு நம்ம அவார்ட் கொடுக்க போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் அவங்க எல்லாருமே சிரித்த முகத்தோட வாப்பா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டாங்க. ஆனால் அவன் எடுத்த உடனே நேராக சேர்மனோட சீட்டில் உட்காந்து அடுத்த கணம் அவனோட பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இனிமேல் நான் தான் இந்த காலேஜுக்கு சேர்மன், நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாரும் கேட்கணும். போல்டு வாய்ஸில் அவங்க எல்லாரையும் பார்த்து சொன்னோம். எல்லாத்துக்கும் பேரதிர்ச்சி. என்னைங்க இவ்வளவு நல்லா படிக்கிற பையன், ரொம்ப நல்ல பையன், இவன் எதுக்கு சேர்மன் சீட்டில் உட்கார்ந்தான், எதுக்காக இப்படி சொல்கிறான் அப்படின்னு செம்ம ஷாக். பிரின்சிபல் சொல்கிறாரு, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க? உனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நீ சேர்மன் சீட்டுக்கு உட்கார்ந்து எங்கள் எல்லாரையும் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு இப்போவே டிசி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பையன், எனக்கே டிசியா? இது ஏன் காலேஜ், இங்கே யார் யார் இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். பின்னாடி சேர்மன் சோக முகத்தோட அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு, ஆமாம் இவன் தான் இனிமேல் சேர்மன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் ஷாக். ஏன் ஒட்டுமொத்த காலேஜுக்கும். அவன்தான் 2 வருஷம் கழித்து எல்லாரும் எதிர்பார்க்க முடியாத மாதிரி ஒரு க்ரைம் செஞ்சுட்டு ஜெயிலுக்குள்ளே போன அவன்தான் மார்ஷல். இவ்வளவு பேசுகிறமே, இந்த மார்ஷல் அந்த 2 வருஷத்தில் என்ன பண்ணான்? ஒரு சாதாரண பையன் சேர்மன் சீட்டில் உட்கார்ற அளவுக்கு அவன் யார்? 2 வருஷத்தில் வாகனங்களை விற்று இப்படி இவ்வளோ பெரிய க்ரைம் செஞ்சது யார்? உண்மையான க்ரைம் பின்னாடி என்ன இருந்தது? இதைத்தான் இந்த முழு மார்ஷல் சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கு நீங்கள் சீசன் 2 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது நாம் பார்க்க போகிறது சிறையிலிருந்து
வெளியே வந்த மார்ஷலோட கதை 2024 மீண்டும் ஒரு தலைப்பு செய்தி. சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது ப்ரோலாக் எபிசோட் சுதந்திர தினத்திற்காக. நான் உங்கள் கார்த்திக். திஸ் இஸ் மிஸ்டிக்கல் டீம்.